நாள் எல்லாம் அன்பு 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 அன்பு. என்ன தினம் நேற்றைக்கு? காதலர் தினம். காதலர் தினம். அன்பு என்று சொன்னால் அது எதிர்பாராதது, அது எதிர்பாராதது மெய்யான அன்பு. அன்பு இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த அன்பு என்ற ஒரு சொல்லுக்கூடாகத்தான் நாங்கள் எல்லாருமே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பான தேவன். தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அப்போ அந்த அன்பின் கிரியைகளால் இந்த உலகத்தில் அன்பாக வெளிப்பட்டது. இந்த வெளிப்பட்ட அந்த அன்பின் கிரியையின் மூலமாகத்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜீவராசிகள், ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கள், மனித வர்க்கங்கள் எல்லாமே இந்த அன்பு கூடாகத்தான் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துக்கு அன்பு தெரியாது, ஒரு சுவாசமுள்ள மனுஷருக்கு தானே அன்பு தெரியும் சொல்லி நாங்கள் நினைக்கலாம். அந்த அன்பான தேவன் தான் இவ்வளவையும் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், நிலைநிற்க இன்று வரைக்கும் அவர் நிலைநிற்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த அன்பு நிமித்தமாகத்தான் மனுஷன் ஒரு நிபந்தனையில தான் அன்பு வைப்பார். கர்த்தர் அப்படி இல்லை, அவர் நிபந்தனையற்ற அன்பாகத்தான் எங்களில் அன்பு கூர்ந்தார். எப்படி என்று சொன்னால், அவர் இந்த பூமியை சிருஷ்டித்து முதலாவது இந்த பூமியில ஒரு குடும்பத்தை உருவாக்குற அந்த அன்பின் குடும்பத்தோட அந்த அன்பான தேவன் உறவாட வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில அந்த அன்பின் குடும்பத்துக்கு சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் முதல் பிள்ளைகளை படைத்துட்டோ அல்லது இந்த குடும்பத்தை படைத்துட்டோ மிச்சத்தை உருவாக்கியது. அந்த வாழ்வாதாரத்துக்கான சகலதை உருவாக்கி படைச்சுட்டு தான் குடும்பத்தை உருவாக்குறார். குடும்பத்தை உருவாக்கிட்டு ஆண்டவர் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை எதிர்பார்த்து அவரும் அந்த அன்பின் குடும்பத்தோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டு வருகிறார். உலகத்தில் ஒருவன் இருக்கிறார். அந்த அவன் என்ன செய்வானாம் என்றால், இந்த ஒன்றாய் சந்தோஷமாய் இருந்த இந்த குடும்பத்தை எப்படியாவது குடும்பங்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த அன்பை விட்டு, சமாதானத்தை விட்டு, சந்தோஷத்தை விட்டு பிரித்து போட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில ஒருவன் இருக்கிறான். அவன்தான் தேவனுக்கு விரோதமான பகையாளி, பிசாசானவன். குடும்பத்தை நாங்கள் எங்கே எல்லாம் சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும் என்று சொல்லி இந்த குடும்பங்கள் வாழ வேணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறதோ, ஒரு தனி நபர், ஒரு சகோதரனோ சகோதரியோ சந்தோஷமாக சமாதானமாக விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற இடத்துல குழப்பங்களும் சமாதான இன்மையையும் கொண்டு வந்து உடைச்சு இந்த குறைவுகளை உண்டாக்கி நிறைவான காரியத்தில் இருந்து குறைவு கூடாக வழிநடத்தி கொண்டு போறது யாரு? பிசாசானவன். இது எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொல்ற பயப்படாத. ஏன்னு சொன்னால், உலகத்தில் உள்ளவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த இடத்தில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் பெரியவர். அதால அவன் ஜெயிச்சுட்டார். எப்படி ஜெயிச்சாரா? இந்த அன்பினால தேவன் மறுபடியும் தம்முடைய குமாரனை எங்களுக்கு கிருபாதார பலியாக அவர் கொடுத்தாரா. அதுதான் சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தில்தான் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்து எங்களை வாழ வைக்கும்படி தம்முடைய ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் நிற்பதில் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் என்றெல்லாம் யார் அறிந்திருக்கிறீங்க? சரி, இன்றைய நாள் என்ன? நேற்றைக்கு ஒரு விசேஷித்த நாள், அதோட தொடர்ந்து இன்றைக்கு ஒரு எங்களுக்கு இந்த நாளில் இருக்கு தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறபடியினால் அந்த நேற்றைய விசேஷித்த நாளோடு தொடர்ந்து ஆண்டவருடைய நாளிலும் எங்களை நேற்று யாரெல்லாம் அந்த நாளை விசேஷித்தவர்கள் என்று அவர்கள் அதை அனுசரித்தார்களோ கொண்டாடினார்களோ, நாங்களும் ஒரு விசேஷித்தவர்கள் என்று சொல்லி இன்றைய நாளில் கர்த்தர் எங்களோடு இடைப்பட போகிறார். நாங்களும் இல்லை, நாங்கள் தான் விசேஷித்தவர்கள். நாங்களும் இல்லை, நாங்கள் தான் விசேஷித்தவர்கள். அறியாமையினால் மனுஷன் தன்னைத்தானே தனக்குத்தானே கேடுண்டாக்கி கொள்ளுகிறார், அறியாமையினால். ஆனால் நாங்களோ எங்கள் தேவன் எங்களை தம்முடைய ஞானத்தினால் நிரப்பி தமக்குள்ளாக நாங்கள் அறிவில் தேறினவர்களாக, ஞானவான்களாக, நாங்கள் புத்தி தெளிந்தவர்களாக வாழ்ந்து இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நாங்கள் அவருடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்றவர்களாக அவருடைய சமூகத்தில்
நாங்கள் நிற்கத்தக்கதாக மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் நாங்கள் மேன்மை உள்ளவர்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அதனால்தான் நாங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். அவருடைய சேனைகள் இந்த இடத்தில் சூழ நிற்கிறது. ஆண்டவர் நம்முடைய சேனைகளோடு வந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றதை பார்க்கும் வண்ணமாக. அதனால் நாங்கள் யாரும் இதில் அசதியாக இருக்கக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் பேர் தானே, 2 பேர் தானே, 3 பேர் தானே, இல்லை. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் கவனிக்கிறார். அவர் இன்றைய நாளில் ஒரு ஆளுக்காவது நன்மை செய்யும்படி அவர் கடந்து வந்திருப்பார். பயண வேதத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீக்காக, அந்த ஸ்திரீக்கு தேவனுடைய அன்பை சொல்லி அந்த ஸ்திரீயை மீட்டு கொள்ளும் வண்ணமாக அவர் எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் அந்த ஸ்திரீயை சந்திக்கிறார். அதுதான் அந்த சமாரியா ஸ்திரீ என்ற ஒரு பெண். அந்த ஒரு ஸ்திரீக்காக அவர் நடந்து போகிறார். அந்த ஸ்திரீயை ரட்சிக்கும் வண்ணமாக, அந்த ஸ்திரீயை ரட்சித்ததன் காரணமாக அந்த சமாரியா பட்டணமே தேவனை அறிந்து கொள்ளுகிறது. யாருக்கு தெரியும்? இதில் இருக்கிறதான நாங்கள் ஒவ்வொருத்தருக்கூடாகவும் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை இந்த நாளில் வைத்து உங்கள் மூலமாக ஒரு பட்டணத்தையே அவர் ஆதாயப்படுத்த ஆவலாயிருக்கிறார். முடியும். நாங்கள் தான் எங்களை குறித்து நாங்கள் அற்பமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? யார் நீங்கள் அற்பமாக நினைச்சால் என்ன, அல்லது யார் உங்களை அற்பமாக நினைச்சால் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? எந்த இடத்திலெல்லாம் அற்பமாக இருந்தீர்களோ, எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, அந்த இடத்தில் ஆண்டவர் தூக்கி நிறுத்த போதுமானவராயிருக்கிறார். அவர் நிலை நிறுத்த போதுமானவராயிருக்கிறார். பலவீனம் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்குள்ள இருக்கிறவர் பலனுள்ள தேவன். அவர் பலத்தை கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் எனக்காய் காத்திருந்து பலனடையுங்கள். அப்பொழுது நீங்கள் இஸ்ரவேலிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கள். அப்போ பலனடைந்து, அப்போ அவர் பலனடைய விரும்புகிற கர்த்தர். பலவீனம் ஒன்றும் இல்லை. அவருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக அவரை நம்பி இருக்கிறோம். அவர் எங்களுக்கு பலத்தை தந்து வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் வாசிக்க போகிறோம். வசனம் என்னென்று சொன்னால், யோவான் 15:13 ஒருக்க வாசிப்போம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலே அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென். நேற்றைய நாள் எல்லாம் அன்பு 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 அன்பு. என்ன தினம் நேற்றைக்கு? காதலர் தினம். காதலர் தினம். என்ன மாயைக்குள்ளா உலகம் போய்கொண்டிருக்கிறது. அன்பு என்றாலே அதுக்கான ஒரு கருப்பொருள் இல்லாமல் போய்விட்டது. அன்பு என்று சொன்னால் அது எதிர்பாராதது. அது எதிர்பாராதது மெய்யான அன்பு. தனக்கானதை நாடாது அன்பு. என்னுடைய யாவையும் முழுக்க கொடுக்கிறது தான் அன்பு. எனக்குள்ள யாவையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராது விட்டால் நான் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனக்குரிய யாவும் ஒன்றும் இல்லை அந்த அன்புக்கு முன்பாக. அதுதான் அன்பு. ஆனால் இந்த உலகம் அந்த அன்பு என்ற வார்த்தையோடு கூட அந்த அன்பை ஒரு கொச்சைப்படுத்தும் வண்ணமாக, அன்பு என்றது எல்லா விதத்திலையும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு, தகப்பன் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள அன்பு, பார்க்கிறவர்கள் மத்தியில் சில அன்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த அன்பு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன? லவ் என்ற ரீதியில், LOVE லவ் என்று சொல்லி, அன்பு இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அந்த அன்பு என்ற ஒரு சொல்லுக்கூடாகத்தான் நாங்கள் எல்லாருமே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 13:1 ஒருக்கா வாசிப்போம் ஐயா. 1 கொரிந்தியர் 13:1. நான் மனுஷ பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினால் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும்
ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தொடர்ந்து வாசிங்க ஐயா. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கிறதுக்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, உருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். என்ன அந்த நிறைவாம்? அதுதான் இந்த அன்பு. அந்த நிறைவானது தான் என்ன? இந்த அன்பு. அப்போ இந்த அன்புக்குள் இந்த நாங்கள் வாழுகிற சகலதுமே அடங்கி இருக்குது. இந்த வாசிச்சதமாக இருந்தால் சகலதும் இந்த அன்பு கூடாகத்தான் அடங்கி இருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அன்பு என்று சொல்லி. இந்த அன்பு இல்லாமல் இந்த பார்க்க போனால் இந்த உலகமே உண்டாயிருக்க மாட்டாது. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க மாட்டாது அன்பு இல்லாட்டால். ஏனென்றால் என்ன அன்பண்டதின் மூலக்கூறு என்ன? வாசிப்போம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மில் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பானது. அப்ப தேவன் முழுவதுமே அன்பு. அப்ப தேவன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அப்போ அந்த அன்பின் கிரியைகளால் இந்த உலகத்தில் அன்பாக வெளிப்பட்டது. இந்த வெளிப்பட்ட அந்த அன்பின் கிரியையின் மூலமாகத்தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜீவராசிகள், ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்கள், மனித வர்க்கங்கள் எல்லாமே இந்த அன்பு கூடாகத்தான் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துக்கு அன்பு தெரியாது, ஒரு விசுவாசம் உள்ள மனுஷருக்கு தானே அன்பு தெரியும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த அன்பான தேவன் தான் இவ்வளவையும் சிருஷ்டித்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், நிலை நிற்க இன்று வரைக்கும் அவர் நிலை நிற்க பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த அன்பின் நிமித்தமாகத்தான். ஏனென்று சொன்னால் பாருங்க, மனுஷன் ஒரு நிபந்தனையில தான் அன்பு வைப்பார். சாதாரணமாக இந்த காலங்களில் நடக்கிறதான அன்பு நீ எனக்கு ஒன்றை செய்தால் நான் அதுக்கு ஒன்றை செய்வேன், அல்லது உன்னில் எனக்கு விரும்பினால் நான் உன்னில் அன்பு கூறுவேன், அல்லது நீ எனக்கு தேவையா இருந்தால், வாழ்க்கை பார்ட்னர் எல்லாரும் நீ எனக்கு தேவையா இருந்தால் நானும் உன்னில் அன்பு கூறுவேன், நீயும் என்னில் அன்பு கூற முடியும். ஆனால் பாருங்க, கர்த்தர் அப்படி இல்லை. அவர் நிபந்தனையற்ற அன்பாகத்தான் எங்களில் அன்பு கூர்ந்தார். எப்படி என்று சொன்னால், அவர் இந்த பூமியை சிருஷ்டித்து முதலாவது இந்த பூமியில ஒரு குடும்பத்தை உருவாக்குறார். அன்பானது முதல் உருவானது தேவனிடத்தில் இருந்து திரும்பவும் இந்த பூமியை உண்டாக்குறார். அந்த அன்பின் தேவன் உண்டாக்கி அதில் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். அந்த குடும்பம் அன்பால உருவாக்கப்பட்டது அன்பின் குடும்பம். ஆனால் அந்த அன்பின் குடும்பத்தோட அந்த அன்பான தேவன் உறவாட வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில அந்த அன்பின் குடும்பத்துக்கு சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஆதியில் இது எல்லாருக்குமே தெரியும். சகலத்தையும் அவர் சிருஷ்டித்து போட்டுத்தான் அந்த குடும்பத்தையே அந்த ஆதியில கொண்டு வந்து ஏதேன் என்ற தோட்டத்தில் வைக்கிறார். ஆண்டவர் முதல் பிள்ளைகளை படைத்துட்டோ அல்லது அந்த குடும்பத்தை படைத்துட்டோ மிச்சத்தை உருவாக்கல. அந்த வாழ்வாதாரத்துக்கான சகலதையும் உருவாக்கி படைச்சிட்டு தான் குடும்பத்தை உருவாக்குறார். குடும்பத்தை உருவாக்கிட்டு ஆண்டவர் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை எதிர்பார்த்து அவரும் அந்த அன்பின் குடும்பத்தோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவிக் கொண்டு வருகிறார். அப்ப அன்பும் கொஞ்சி குழாவி உலாவுகிறது.
அது சந்தோஷமா இருக்கிறது. அன்பின் தேவன் அன்பின் குடும்பத்தோட உறவாடி கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி என்று சொல்லி 2 பேர் தான் குடும்பம். அதற்கு பிற்பாடு தான் பிள்ளைகள் வருவார்கள். ஆனால் அந்த ஆரம்ப குடும்பம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் அந்த அன்பின் தேவன் அந்த அன்பு குடும்பத்திடம் இருந்து என்றும் நிலையான ஒரு அன்பை எதிர்பார்த்து அவர் அனுதினமும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் அவர் தோட்டத்தில் உலாவி வந்தாராம். உலாவி வரும் பொழுது அந்த அன்பு குடும்பம் அந்த அன்பான தேவனோடு உலாவி கொண்டிருந்தார்கள், உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அன்புக்கு எதிரானதை, அந்த அன்பை குலைக்கும்படி இன்னொரு செயல் ஒன்று உருவாக்கப்படுது. அந்த அன்பு கூடாக இந்த அன்பில சந்தோஷம் சமாதானமும் இந்த 1 Corinthians 13 வாசிச்சதான சகலதும் அடங்கி இருக்கிறது. வாழ்வுக்கான சகலதும் அடங்கி இருக்கிறது. ஆனால் இப்போ அந்த அன்பு சகலதும் நிறைவானது வரும்பொழுது குறைவானதாக இருந்துப்போம். அப்போ இப்போ குறைவில்லை, அங்கே நிறைவு இருக்கிறது. அந்த நிறைவை கண்டு அதை உடைக்கும்படியாக இன்னொரு சக்தி ஒன்று வெளியால் வந்து செயல்படுது. அதுதான் நாங்கள் வாசிப்போம். 1 John 4:4 வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ உலகத்தில் ஒருவன் இருக்கிறார். நாங்கள் தேவனால உண்டானவர்கள். அந்த ஆதி குடும்பத்திலிருந்து வந்த நாங்கள் தேவனுடைய குடும்பம், தேவனுடைய ஜனங்கள். உலகத்தில் ஒருவன் இருக்கிறார். அந்த அவன் என்ன செய்வானாமண்டா, இந்த ஒன்றாய் சந்தோஷமாய் இருந்த இந்த குடும்பத்தை எப்படியாவது அவனுக்கு எதிராக அந்த குடும்பங்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த அன்பை விட்டு, சமாதானத்தை விட்டு, சந்தோஷத்தை விட்டு பிரித்து போட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் தேவனுக்கு விரோதமான பகையாளி, பிசாசானவன். அப்போ அவனுக்கூடாக இந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் வெளிப்பட்டு, அவனுடைய கிரியைகளாக அந்த பொல்லாத கிரியைகள் வெளிப்பட்டு என்ன செய்யுது, குடும்பத்தை நாங்கள் எங்கே எல்லாம் சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும் என்று சொல்லி, இந்த குடும்பங்கள் வாழ வேணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறதோ, ஒரு தனி நபர், ஒரு சகோதரனோ சகோதரியோ சந்தோஷமாக சமாதானமாக விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற இடத்துல குழப்பங்களும் சமாதான இன்மையையும் கொண்டு வந்து உடைச்சு இந்த குறைவுகளை உண்டாக்கி நிறைவான காரியத்தில் இருந்து குறைவு கூடாக வழிநடத்தி கொண்டு போறது யாரு? இந்த உலகத்தில் இருந்ததான, அந்த உலகத்தில் உள்ளவனான, இந்த உலகத்துக்குரியவனான பிசாசானவன். இது எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் நல்ல சக்தி இருக்கு, கூடாத சக்தி ஒன்று இருக்கு என்று சொல்லி. நல்ல சக்தி தான் எங்களுடைய நல்ல தேவன். அவர் தான் நல்லவர். சகலத்தையும் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாக சிருஷ்டித்து நன்மைக்கு எதுவாகவே அவர் வழி நடத்தி கொண்டு போறவர். ஆனால் தீமைக்கு எதுவாக ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அது தீய சக்தி. அது தீமையான வழியில எங்களை நடத்தத்தான் எதிர்கொண்டு வரும். ஆனால் எங்களோட ஆண்டவர் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கிறார். ஏன்னா உலகத்தில் உள்ளவனிலும் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இப்போ நாங்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், அவருடைய பாதபடியில் அவருக்குள்ளாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் இன்றைக்கு தான் வந்திருந்தாலும், இப்போ தான் புதுசாக தேவனுக்குள்ளே வந்திருந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்தாலும், ஆனால் இந்த இடத்தில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அப்போது நீங்கள் அவருக்குள்ளாக இருக்கிறீங்க. இந்த இடத்தில் இருக்கிற உங்களை இந்த உலகத்தில் உள்ளவர் மேற்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ளவனிலும் அவர் பெரியவர். அவர்தான் உலகத்தில் உள்ளவனையே சிருஷ்டித்தவர் அவர்தான். ஏன்னு சொன்னால் அவன் ஒரு ஆவி, அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு ஆவி. அப்ப அந்த சகல தேவதூதர்களையும் உண்டாக்கினதே எங்களுடைய தேவன் தான். அவர் தேவ தூதர்களில் ஒரு தூதன் தான் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறபடியினால அவன் இன்றைக்கு இந்த உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் அவனுக்கூடாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, பயப்படாதீங்க. உலகத்தில் உள்ளவனிலும் உங்களை இழுத்து எவ்விதத்திலாவது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக தடைகளை கொண்டு வந்து அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு விரோதமாக சிந்தனைகளை கொடுத்து உங்களுக்கு எதிரான நன்மை எதிர்காலத்திற்குதான நன்மைகளை அனுபவிக்க விடாமல் அதை தடை பண்ணுகிற இந்த உலகத்துக்குரிய எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் இதுதான் சொல்ற, பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் உலகத்தில் உள்ளவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இந்த இடத்தில் இருக்கிறவர் அவர் பெரியவர்.
அவர் பெரியவர், அதால அவன் ஜெயிச்சுட்டார். எப்படி ஜெயிச்சாராம்? ஆண்டவர், அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறதான இந்த பொல்லாத காரியங்களை கூடாக மனுஷரை மீட்கும்படியாக இந்த ஆதியிலேயே சகலவற்றிலும் மனுஷன் தோத்து போனான். ஆதாம் ஏவாள் என்ற ஒரு குடும்பங்களை தான் ஆண்டவர் உண்டாக்கினார். 2 பேரை ஆண்டவர் உண்டாக்கினார், 2 பேரை. அது குடும்பம். அந்த குடும்பத்தை இந்த பிசாசானவன் அந்த அன்பில இருந்து பிரித்து போட்டான். அந்த பிரித்தவனுடைய கரத்தில் இருந்து மறுபடியும் தேவன் இந்த குடும்பத்தை மீட்கும்படியாக, அந்த குடும்பத்திலிருந்து வந்தானே எங்களை மீட்கும்படியாக அந்த அன்பான தேவன் தம்முடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்தார். ஏனென்று சொன்னால், மனுஷன் பாவம் செய்து தேவ சாயல் மகிமையற்றவனாயிட்டான். தேவனோடு உறவாயினவன் இந்த தேவனை விட்டு இந்த பிசாசானவன் பிரித்தபடியினால தேவனுடைய சாயலை இழந்து, தேவனுடைய உறவை இழந்து, தேவனுடைய நன்மைகளை விட்டு அவன் வெளியேல வந்துட்டான். இப்ப அவனுக்கும் தேவனுக்கும் இருந்ததான தொடர்பு இல்லை. தேவன் உலாவ முடியல, ஜனங்களோடு உறவு கொண்டாட முடியல. அந்த அன்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ பிசாசானவன் என்ன செய்கிறான்? அவன் இந்த குடும்பத்தை, இந்த ஜனங்களை தனக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஏனென்று சொன்னால், தேவன் கொடுத்த சகலதையும் இந்த மனுஷன் இந்த பிசாசானவனுடைய கையில, இந்த உலகத்தின் கையில இழந்து விட்டான். அந்த இழந்ததை மறுபடியும் எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட இந்த 1 Corinthians 13 இருக்குதான இந்த வேதனைகள், இந்த காரியங்களை மறுபடியும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அன்பினால தேவன் மறுபடியும் தம்முடைய குமாரனை எங்களுக்கு கிருபாதார பலியாக அவர் கொடுத்தாரா. அதுதான் சிலுவை மரணம். அந்த சிலுவை மரணத்தில தான் இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்து எங்களை வாழ வைக்கும்படி தம்முடைய ஜீவனை கொடுத்தார். தம்முடைய ஜீவனை கொடுத்து நாங்கள் வாழும்படி விரும்பி அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தார், நாங்கள் வாழும்படி. அப்போ அது எதிர்பாராத அன்பு, நிபந்தனை அற்ற அன்பு. நாங்கள் எதுவும் செய்த நாங்கள் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் ஒரு பக்தி என்ற ரீதியில சொல்ல நாங்களும் கடந்து வந்த பாதைகள்லாம் நாங்கள் கொடுத்துத்தான் எங்களுக்குரியதான எதிர்கால நன்மைகளை நாங்கள் பெற்றவர்களாக இருந்தோம். அல்லது எதிர்காலத்தில் எனக்கு ஏதாவது நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி சில பிரகாரங்கள் செய்து நாங்கள் எங்களுடைய எதிர்காலங்களுக்கான அந்த கடந்து வந்த ஒன்று சொல்லுவோம், சாபம் பண்ணுவோம், அல்ல குற்றம் என்று சொல்லுவோம், அல்ல பாவம் என்று சொல்லுவோம். அதற்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உபகாரம் செலுத்தித்தான் நாங்கள் அதற்கூடாக ஒரு நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இந்த ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு நிபந்தனையும் இல்லை. நீ இதை தந்தாத்தான் நான் இதை செய்வேன் என்று சொல்லி ஒரு நிபந்தனையும் இல்லை. அவர் என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்ப அவர் என்ன சொல்லி அந்த இளைப்பாறுதலை தந்தார் என்று சொன்னா, அவருடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது அவர் தம்முடைய குமாரன் மூலமாக இந்த உலகத்தில் இருந்தான இந்த உலகம் விதமாக பாவத்துக்குள்ளாக சாபத்துக்குள்ளாக தள்ளப்பட்டுச்சோ, இந்த உலகத்துக்குரியவனான பிசாசானவன் எவ்விதமாக இந்த உலகத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறானோ, அந்த உலகத்தின் காரியங்கள்லாம் மனுஷனை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது, ஒரு மாய்மாலத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது, ஒரு பொய்யான வழிக்குடாக நடத்தி கொண்டிருக்கிறது. தேவன் அன்பானவர் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்க, அவருடைய மெய்யான அன்பை அறிய முடியாமல் இந்த பொய்யான அன்பின் மூலமாக அன்புக்கான பலவிதமான சொல்லுகளை பயன்படுத்தி பலவிதமான நாட்களை உண்டாக்கி ஒரு பொய்யான மாயான பிம்பத்தை அவன் காட்டி கொண்டிருக்கிறான் மனுஷர்கள் மத்தியில். ஆனா அது ஒன்றும் நிலையானதில்லை. எங்களுக்கே தெரியும், சாதாரண மனுஷ இயல்பாக பார்த்தால் எங்களுக்கே தெரியும், இன்றைக்கு நேசிக்கிறோம் என்று சொன்னவங்க நாளைக்கு இல்லை. ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிறதான அன்பு கூடி அது மெய்யான அன்புன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் யாரும் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை.
யார் தன்னுடைய ஜீவனை கொடுப்பார்? யார் கொடுப்பார்? உனக்காக நீ வாழ், நான் என்னுடைய ஜீவனை தாரேன்னு சொல்லி யாரால கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியும்? நீ வாழுகிறதற்கு. இப்போ நாங்கள் உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்காக என்ன நீங்கள் புதாக்கள் இருக்கிறபடினால உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னென்னு சொன்னால், அந்த லவ் பண்ணினவ தோல்வியடை அல்லது குடும்பத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால், ஒரு ஆள் மறிச்சா அவனோட கூட சில பேர் தற்கொலை பண்ணி மறிச்சிருக்கிறாங்க. அதை அவன் மறிச்சுட்டான், இவனும் சேர்ந்து மறிச்சிருக்கலாம். அதெல்லாம் பிசாசின காரியம், தற்கொலை. ஆனால் நீங்கள் வாழும்படி, நான் வாழும்படி எனக்காக ஒருவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். இதை விட மேலான அன்பு யார் செய்ய முடியும்? எந்த கணவன் கொடுக்க முடியும்? எந்த சகோதரன் கொடுக்க முடியும்? எந்த நண்பன் கொடுக்க முடியும்? யாரால் கொடுக்க முடியும்? இல்லை, ஒரே ஒரு தேவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் ரூபமாகத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் நேசிக்கிறதான ஆதி குடும்பத்தை அவர் மறுபடியும் தன்னும் கூடாக அந்த உறவில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், மறுபடியும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பின் தேவன் மனுஷ ரூபம், மனுஷ சாயல் எடுத்து வந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி சிலுவையில் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறார். அந்த தேவன் இன்றைய நாளிலும் அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்போ உலகத்தில் மனுஷன் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கிறான். அதெல்லாம் ஒரு பக்கம் விடுவான். ஏதோ ஒரு விதத்தில் அந்த அன்பை காட்டித்தான் மாய வலைக்குள்ளாக இழுத்து கொண்டு போகிறது இந்த உலகம் எல்லாமே. ஆனால் அது ஒன்றும் இல்லை, எல்லாம் மாய, எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு குடும்பத்தில் யார் அந்த அன்பை இழக்க விரும்புவார்கள்? உண்மையான ஒரு அன்பு வைத்தவர்கள் யாரும் இழக்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் அந்த அன்பு கூட இழந்து போய்விடும். ஆனால் பாருங்க, எங்களோட ஆண்டவர் நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்துட்டு அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், அவர் பரத்தில் இருந்து கதறுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த தேவன் அவருடைய நேசகுமாரனை எங்களுக்கு கொடுத்துட்டாராம். மத்தேயு 3:17 வாசிங்கய்யா. அன்றியும் வானத்தில் இருந்த ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. தேவன் எங்களுக்காக அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்து இன்றைக்கு எங்களுக்கூடாக அவர் அந்த குமாரனை அறிய வேணும் என்று சொல்லி இந்த குமாரனை எங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த குமாரன் இந்த பூமியில் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்துகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை பப்ளிசிட்டி பண்ணுறார். எப்படி என்று சொன்னால், நான் தேவன், என்னுடைய குமாரன் இவரை நான் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன், ஆனாலும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். எந்த தகப்பன் சொல்ல முடியும்? சொந்த பிள்ளைய நீ வாழும்படிக்கு எந்த தகப்பன் சொல்ல முடியும்? நீ வாழ்றதுக்காக நான் என்னுடைய குமாரனை பலியாக கொடுக்கிறேனப்பா, நீ நல்லா வாழன்னு சொல்லி எந்த ஒரு தகப்பன் சொல்ல முடியும்? பரமபிதா அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்துட்டு சொல்றார், இங்க வாப்பா, நீங்க சுற்றி இருக்கிறீங்களா, இவரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேன், இவர் என்னுடைய நேச குமாரன், நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். இப்போ என்ன சொல்ற பாருங்க, மார்க் 9:7 வாசிங்கப்பா. மார்க் 9:7. அப்பொழுது ஒரு மேகம் அவர்களின் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்த ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து மரண காலத்துக்குள்ளாக கடந்து வருகிறார். மரணம் சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரண காலங்களுக்குள்ளாக கடந்து வருகிற அந்த மறுரூப மலையில் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ண போகிறார், சீசர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். அப்பொழுது
இந்த சீசர்களுக்கு ஒரு இடத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மயக்கமாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு இடத்து சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கத்தினால் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிட்டது இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறாருன்னு. அப்போ துக்கத்தினால் அவங்க நித்திரை கொள்கிறாங்க. ஆனால் பிதா என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மார்க் 9:7 ஐயா 9:7, அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. பாருங்க, இப்ப இவங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. அப்ப பிதா திரும்பவும் அவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நான் என்னுடைய நேசகுமாரனை உங்களுக்கு தந்தன், அவர் சொல்லுகிறதற்கு நீங்க செவி கொடுங்க, அப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, பிழைத்திருப்பீங்க, உங்களுக்காக என்னுடைய குமாரனையே நான் தந்தன் என்று சொல்லி ஒரு தகப்பனுடைய கதறுதலின் அந்த ஒரு ஏக்கம் அவருடைய சொல்லாக பிரயுத்திரமாக வெளிவருது. அது உண்மை என்று சொல்லி காட்டுகிறதற்கு அவர் மேகத்தில் வெளிப்படுகிறார். இல்லைன்னு சொன்னால் ஒரு சத்தம் ஒன்று வந்தால் இங்கிருந்து வந்த சத்தம் ஒன்று கூட தெரியாது. ஆனால் மேகமாக திடீரென ஒரு மலையில் இருந்தவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் மேகமாக கடந்து வந்து அந்த மேகத்தின் ஊடாக அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமாயிருந்து உங்களுக்காக நான் தந்தனையா. இன்றைக்கு இந்த நேசகுமாரன் சொல்லுகிறத நீங்க செவி கொடுங்கோ. செவி கொடுத்தீர்களா இருந்தால் பிழைப்பீர்கள், இந்த உலகத்தில் இருந்து மீட்கப்படுவீர்கள். இந்த உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் இந்த குமாரனை சொல்லுகிறதை நீங்கள் கேட்டு செவி கொடுத்தீர்களே ஆனால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் இருந்து, இந்த உலக காரியங்கள், இந்த அழிவுக்குரியதான இந்த காரியங்கள் இருந்து நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்று சொல்லி அந்த பரம பிதா அந்த அன்பான ஒரே குமாரனை எங்களுக்காக கொடுத்து நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி அவர் கொடுத்ததான அந்த கதறலை அவர் கொடுக்கிறார். ஆனாலும் அவருக்குள்ளாக ஒரு ஆதங்கம், ஒரு கதறல் இந்த வார்த்தையினூடாக எங்களுக்கு வெளிப்படுது. அவரை உங்களுக்காக கொடுத்தேன், அவர் என்னுடைய நேசகுமாரன், நான் அவரில் பிரியமாயிருந்தேன், ஆனாலும் உங்களுக்காக நான் கொடுத்தேன். அவர் சொல்றதை கேளுங்க, கேட்டீர்கள் ஆனால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இதே ஆண்டவர், இந்த தேவனுடைய குமாரன், அதே குமாரன் அந்த அன்பை அவர் அறிந்தவராக இந்த பூமியில இருக்கிறதான ஒவ்வொரு தாய் தகப்பனா இருந்தால் என்ன, ஒவ்வொரு தனிநபர்களா இருந்தால் என்ன, இந்த குமாரனுக்கு தெரியும் பிதா விதமாக அவருடைய இருதயத்தின் கதறுதலை மனுஷர்களுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய குமாரனில் வைத்த நேசத்தை அவர் அறிந்தவராக அதே அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு தகப்பன் ஒரு தன்னுடைய குமாரனை குறித்து பரிதான ஒரு பாரத்தோடு, கவலையோடு, கதறுதலோடு அவர் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய அந்த 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 ஏக்கத்துக்கு அந்த ஜேசுவானவர் பிதாவின் அன்பை அறிந்தவராக எவ்விதமாக செயல்படுறார் என்னதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பாப்பமா இருந்தா பாருங்க, மார்க் 14 வாசிங்கப்பா, 9:14. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். பாருங்க, இப்ப இந்த கூடி நிற்கிற இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஆட்கள் எல்லாரும் கூடி இருக்கிறார்கள். அந்த இடத்துல ஒரு தர்க்கம் நடக்குது, ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஒரு தர்க்கம். அந்த தர்க்கத்தின் மத்தியில் இருந்த ஜனங்கள் இயேசுவை கண்டவுடனே ஓடி வராங்க, ஆச்சரியப்பட்டு ஓடி வராங்க. என்னண்டா அங்கே ஒரு தர்க்கம் என்னன்னு சொல்லி அந்த தர்க்கத்தை பார்ப்போம். கிழவாசிங்கய்யா அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். இதுதான் என்னன்னு சொன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய ஒரு பலவீனப்பட்ட ஒரு மகனை அந்த இடத்துல இயேசுவிடத்தில் கொண்டு வர, அந்த இடத்துல இயேசு இல்லை. அப்போ அந்த சூழல் நின்ற அங்கிருந்த ஆசாரிய கூட்டமும் சீசர்களும் கூடியிருந்த ஜன கூட்டமும் நீக்குது. ஆனால் அந்த இடத்துல இயேசு இல்லை. அந்த இடத்துல வச்சு சீசர்கள் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுகிறாங்க. அவங்க என்னன்னு சொன்னால், கீழே ஒரு வசனம் வருகிறது,
18 வாசிங்கய்யா. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. பாருங்க, அந்த கூட்டத்தின் நடுவில் வந்தவர், இயேசுவை தேடி வந்தவர், அந்த இடத்துல இயேசு இல்லை. அப்ப சீசர் என்ன, இயேசுவோட கூட இருந்த சீசர் இடத்துல அவர் கேட்கிறார். சீசர்களால முடியாமல் தான் போயிட்டது. உண்மை அதுதான். ஏன்னு சொன்ன, இந்த இடத்துல நீங்கள் எங்களை தேடி ஒரு நாளும் பெறக்கூடாது. நாங்கள் மனுஷர்கள், கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்கிற இந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ஆண்டவர் உங்களை அவர் வழி நடத்த வேணும். நாங்கள் அவருடைய பிரதிநிதிகள். அவர் சொன்ன காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதன் ஊடாக அவர் வெளிப்பட்டு அற்புதங்கள் நடக்கலாம். ஆனால் எங்களையோ ஒரு மனுஷரையோ நீங்க நம்பக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்லுகிறது. ஒரு போதகரையோ அல்லது உங்களை வழி நடத்துகிறவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை அது வேண்டாம். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க வேணும். ஏன்னா அதுக்கு அடையாளமாகத்தான் இதில் ஒரு சம்பவம். சீசர்களால் முடியாமல் போயிட்டது. அந்த நேரத்தில் பிறகு சீசர்கள் எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார்கள், ஆனால் அந்த வேளையில் முடியலை. ஆனால் அதே நேரம் அந்த தகப்பன் சீசர்களால் முடியாமல் பட்ட நாட்களில் பாருங்க, அவர் திரும்பவும் வெறுமனே போயிருப்பார். என்ன ஆனால் அப்படியாகத்தான் நீங்கள் போகக்கூடாது. அதான் நான் சொல்ல வாரேன். நீங்க யார் எங்களை நம்பினாலோ அல்லது ஒரு போதகரையோ அல்லது ஒரு சபையின் ஒரு தலைமையோ ஒரு காரியத்தையோ நீங்கள் நம்பினால் அன்று இயேசு அந்த இடத்தில் வராதிருந்தால் நீங்கள் ஒன்றுமில்லை, உங்களுடைய காரியம் நடக்காது. அதனால நாங்கள் சொல்றோம், ஆண்டவரை நம்புங்க, தேவனை நம்புங்க. அவர் தான் மெய்யான கடவுள். அவருடைய பிரதிநிதிகள்லாம் நாங்கள். அவரை குறித்த காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அதே மாதிரி பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்ப சீசர்களால் அங்க முடியல. இப்ப கூடியிருந்த ஜனங்கள் என்னன்னு சொன்னா, இயேசுவை கண்டவுடனே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். வந்துட்டார் ஐயா, ஹீரோ வந்துட்டார், அவர் என்ன செய்ய போறார், இனி காரியம் நடக்கும், இனி சம்பவம் நடக்கும். ஏன்னா கூடி வந்தவங்களுக்கு தெரியும் தானே என்ன சொன்னா, இயேசு செய்த அற்புதத்தை பார்த்தவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துடுது. அப்ப இனி ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்கத்தான் போகுது, அற்புதம் நடக்கத்தான் போகிறது என்று சொல்லி பாருங்க. இது என்ன, இது யாருக்கோ இந்த காரியம் உங்களுக்கு அல்ல உங்களோட குடும்பத்தில் உங்களோட இரண்டு ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்லித்தான் இந்த காரியம். நாங்கள் 100 தடவை இந்த பிரசங்கங்க நாங்கள் கேட்டுட்டோம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இடப்பட போகிற யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த காரியத்தினூடாக பாருங்க, ஜனங்கள் அவரை கண்டுட்டு ஆச்சரியமா பாருங்க, அவர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார் என்று சொல்லி வந்த கையோட பாருங்க, ஜனக்கூட்டத்தில் அவரை கண்ட உடனே ஜனங்களும் பெற எந்த தகப்பன் மகனை கொண்டு வந்தாரோ அந்த தகப்பன் ஓடி வந்து சொல்லுகிறார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்த. அவருடைய மகனை குறித்துதான வேதனை அவருக்கு. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து வேதனைப்பட்டு அந்த மகனுக்கு ஒரு வியாதி, ஒரு ஊமையான பாருங்க, ஊமையான ஒரு ஆவி பிடித்திருக்கா. நாங்கள் நினைக்கிறோம் ஊமையும் செவிடும் குருடும் இயற்கை என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுக்காகத்தான் நான் முதல் ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்தேன், அந்த நன்மை செய்கிறதும் தீன்மை செய்கிறதும் அசுத்த ஆவியும் மெய்யான தேவனுடைய ஆவியும் என்று சொன்னேன். அப்ப இந்த ஊமையை நாங்கள் உலகத்திலே எல்லாரும் நினைக்கிறாங்க அது ஊமை ஒரு இயற்கை அல்லது செவிடு ஒரு இயற்கை, குருடு ஒரு இயற்கை என்று சொல்லி. ஆனால் இவை எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் என்ன, ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. அது இயற்கையா இருந்தாலும் சகலவற்றையும் அவரு கூடாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மகனுக்கு இந்த உலகத்தில் இருந்தான அந்த அசுத்த ஆவிதான் இந்த மகனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படியான வேதனை என்று சொல்லி பாருங்களேன். 18 வாசிங்க ஐயா. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தும்படிக்கு உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். 19 அவர் பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. பாருங்க, இப்ப சீசர்களால முடியாம போயிட்டுது. ஆண்டவர் சீசர்களை சொல்லுகிறார், உங்களுக்கு விசுவாசம் இல்லை, நான் உங்களிடத்துல எவ்வளவு நாள் இருப்பேன், அப்ப இன்னும் விசுவாசிங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அட்வைஸை சொல்லி போட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அவனை என்னிடத்துல கொண்டு வாங்க. ஆனால் அவரை கண்ட உடனே அந்த ஆவி என்ன செய்யுது? அலக்கழிக்குது. ஏன்னு சொன்னால் ஏன் அலக்கழிக்க வேணும்? அந்த ஆவிக்கு என்ன ஆச்சு? இயேசு ஒரு மனுஷனாக தான் பூமியில் வாழ்கிறார். ஆனால் இல்லை, ஆனால் அந்த ஆவிகளுக்கு தெரியும் எது தேவனுடைய ஆவி என்று சொல்லி. இன்றைக்கு நான் ஒரு மனுஷன் எங்களுக்கு கூட ஒரு அற்புதம் நடக்கிறதற்கு சில கட்டுக்கள் இருக்கும். இப்போ சபையில் இருக்குதான ஒவ்வொரு மனுஷருக்கு கூடாகவும் ஏதோ ஒரு பிரச்சனையில் அசுத்த ஆவிகள் அந்த பிரச்சனையில கொண்டு வந்து அந்த மனுஷனை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும். சில அந்த நாங்கள் சொல்லுவாங்களே, என்ன இப்படி பேயாடுது, இந்த சபையில் கத்தி குளறி கொண்டெல்லாம் பேய் ஓடுதுன்னு சொல்லி. அதுதான் என்னன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துல தேவனுடைய ஆவியானவர் இருப்பார். தேவன் அவர்களுக்கு கூடாக இருப்பார். அப்பொழுது அந்த அசுத்த ஆவிகளுக்கு இனம் கண்டுகொள்ளும். அது இனம் கண்டுகொண்டு அவைகளால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அதுதான் அந்த அலக்கழிக்கிறது. அப்ப இயேசுவுக்கு முன்பாக வந்தவுடனே இந்த ஆவி என்ன செய்து? அலக்கழிக்குது அந்த மகனை. ஆனால் 21 வாசிங்க. பாருங்க, இயேசு ஆண்டவர் கேட்கிறார். இப்ப தகப்பனுடைய வேதனையை பார்த்து இந்த தேவனுக்கு இயேசுவுக்கு தெரியும், தான் ஒரு செல்லப்பிள்ளையாய் பிதாவின் மடியில் வாழ்ந்தேன், அந்த செல்லப்பிள்ளையாக வளர்ந்த அவர்தான் இந்த பூமிக்கு என்னை குறித்து புத்தக சுருளில் எழுதப்பட்ட பிரகாரமாய் நான் உம்முடைய காரியமாய் போகிறேன் என்று இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அவருக்கு தெரியும் ஒரு தகப்பனுடைய வேதனை எவ்வளவு என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதன் மூலமாக அவர் பாருங்க, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. பாருங்க, சிறு வயது முதல் கொண்டு. ஆனால் அவன் இப்ப லூக்கா 9:42 சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஒரு இளைஞனா இருந்தானா. ஒரு வாசிங்க 9:42. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை. பாருங்க, ஒரு இளைஞன், ஆனால் இந்த வியாதி சிறு வயதில் இருந்து, ஆனா பிறப்பில இல்லையா, இடையில சிறு வயதுல இருந்து தான் இந்த பிள்ளைய இந்த ஆவி ஆட்கொண்டிருக்கிறது. பல்ல கடிச்சு நுரை தள்ளுமா. 3 இடத்துல எழுதி இருக்குது, 3 புத்தகத்துல எழுதியிருக்கு இந்த காரியத்தை குறித்து. மத்தேயு 17 நான் வாசிக்க வேணா நான் சொல்றேன். மத்தேயு 17:15 சந்திரயோகியா, அந்த வியாதிக்கு பேர் சந்திரரோகி, தீயிலும் ஜலத்திலும் அது தள்ளுமா. மார்க் 9:18 போட்டிருக்கு. அது நுரை தள்ளி அலக்கழித்து பல்ல கடித்து அவனை சோரம் போக்குறதா. அடுத்தது லூக்கா 9:39 இருக்கு, அவன் அலறி அந்த ஆவி அவனை கசக்கி பிழிஞ்சு போட்டுதான் வெளியால போகுமா. கசக்கி போட்டு அவனை உருட்டி பிரட்டி அவனை பலவீனப்படுத்தி போட்டுட்டானாம். அப்படி இருந்த அவன் அது போகாதுன்னு சொல்லி லூக்கா 9:39 இருக்குது. இன்றைக்கும் அதே ஆவி இன்றைக்கும் கிரியை செய்யுது. மனுஷனை எவ்விதத்தில் ஆவது அவனை பலவீனப்படுத்தி, இன்றைக்கு நான் சங்கரோட காய்ச்சி கொண்டு வரைக்கும் வந்தேன், அவருக்கு சரீரத்தில் பலவீனம், அவரால் சுயமாக செய்ய முடிய வேண்டிய காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியதில்லை. ஆனால் அவர் பலமாக இருக்கிறார். அவரை அறியாமல் அவருக்குள்ளாக ஒரு பலவீனம் இருக்குது. அவருக்கு அடுத்த பிரசங்கம் இல்லை, இது 4 நாள் அடுத்த பிரசங்கம். ஆனால் வரும்பொழுது நான் கதைச்சு கொண்டிருந்தேன். அப்போ ஏதோ அவருக்கு பலவீனம் அவரை அழுத்தி கொண்டே இருக்குது. அவருடைய சகல வாழ்வாதாரத்துக்கான காரியத்தை செய்ய முடியவில்லை. ஆனால் அவருடைய சரீரத்தையும் தோட்டமும், அவர் ஒரு பலமான ஒரு மனுஷன், ஒரு வாலிபன். ஆனால் அவருடைய பலவீனம் வாழ விடுவதில்லை, அவரை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அவருடைய எதிர்காலத்தை எல்லாம் ஒரு இருளுக்குள்ளாக அவளை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த மகனுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்வை கொடுத்தது போல, அந்த வாலிப மகன் எதிர்காலமே இல்லை என்று சொல்லி இருளுக்குள்ளாக பிசாசானவர் அழுத்தி கொண்டிருந்தான். இப்படியான வேதனைகளை கொடுத்து
மரண வேதனைப்படுத்துகிறானாம். தீயிலும் தண்ணீரையும் தள்ளுகுதாம் இந்த ஆவி. அப்ப என்ன? மரணம். எரிஞ்சு போ, மாண்டு போ, அழிஞ்சு போ. அப்ப அப்படியான அந்த மரண வேதனையில் இருந்துதான் என்ன செய்யறார் இந்த தகப்பன்? அந்த வேதனையின் மத்தியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக விடுதலை ஆக்குற தேவன் என்று சொல்லி அறிந்து தேவனிடத்தில் அந்த மகனை கொண்டு வருகிறார். ஆண்டவர் அந்த தகப்பனுடைய அந்த வேதனையின் பாரத்தையும் அவர் அறிந்தவராக அந்த மகனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். பாருங்க 22 ஒருக்க வாசிங்கய்யா, 9:22. இவனை கொல்லும்படி மார்க் 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம், ஒரு தடவை இல்லை எத்தனையோ தடவை ரை பண்ணி இருக்குதான், அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். கெஞ்சி கேட்கிற தகப்பன், என்னுடைய குமாரன் மரணத்துக்கு ஏதுவாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் உங்களால் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? கெஞ்சி கேட்கிறார். இந்த வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் இதுதான் நடக்கிறது. அப்படி என்று சொன்னா மனுஷன் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் உதவி கேட்டு கெஞ்சுகிற நிலைமை கூடாக இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் மனுஷனுடைய வாழ்க்கையை இவ்விதமாக தள்ளி கொண்டு போகிறான். அழித்து விட வேணும், எப்படியாவது அவனுடைய வாழ்வை எதிர்காலத்தை சீர்குலைத்து போட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த மகனுக்கு அதிசயம் செய்து இந்த புத்தகத்தில் அவருடைய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அவர் இந்த வேதாகமம் எங்கு எல்லாம் சொல்லப்படுகிறதோ, அவரை குறித்து எங்கு பிரசங்க பண்ணப்படுகிறதோ அங்கு எல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்ல வேணும். அதற்காகத்தான் இந்த 66 புத்தகம், இந்த ஒரு சின்ன ஒரு புத்தகம் தான். ஆனால் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஜீவிச்சு கொண்டிருக்கிறது. இதை குறித்து சொல்லப்படுகிறது, இதை குறித்து தான் பேசுகிறார்கள். அந்த இடத்தில் விடுதலை ஏன் எழுதி வைத்திருக்கிறதுபடியே. ஏனென்றால் இது வெறும் எழுத்தல்ல, இந்த எழுத்தினூடாக ஜீவன். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் தான் இது. இயேசு கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் ஜீவனுள்ள தேவன். மரணத்திலிருந்து உங்களை ஜீவனை கொடுத்து மீட்கும்படியாக அவர் இந்த வார்த்தையும் வசனமும் ஜீவனாக இருக்கிறது. இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தை இந்த மகனுக்கு செய்த அற்புதத்தின் ஊடாக கடந்து வருகிற வார்த்தை உங்களை ஜீவனுள்ளவர்களாக ஜீவிக்க வைக்கும். எவ்விதத்திலாவது எதிராக வருகிறதான எந்த காரியமா இருந்தாலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்ட இந்த ஜீவனுள்ள தேவனாய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் ஜீவிக்க முடியும். நீங்க ஜீவிக்க முடியும். சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் இந்த நாள் உங்களை ஒரு மகிமை கூட கொண்டு வந்திருக்கிறார். பெரிய ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு விடுதலை தரும்படியாகத்தான் இந்த இடத்துல அழைத்து வந்து. எத்தனையோ ஜனங்கள் உண்டு, எவ்வளவோ ஆட்கள் உண்டு, எத்தனையோ திருச்சபைகள் உண்டு. ஆனாலும் இந்த இடத்தில் ஒரு அற்ப ஜனங்களாக கொண்டு வந்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல வைத்திருக்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய வாழ்வில் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பாருங்க, இந்த தகப்பன் என்ன செய்யறார் என்று பாருங்க. உடனே இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? தகப்பனாரை நோக்கி. ஏன்னா மகனுக்கு அறிவில்லைத்தானே, சொல்ல அவருக்கு கேட்கிற நிலைமையில இல்லை. அப்ப இயேசு தகப்பனாரை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். தகப்பனாரை சொல்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற தகப்பனாருக்கு சொல்றார். நீ ஆண்டவர், நான் இயேசு, நான் ஆண்டவர், ஜீவனை கொடுக்கிறவர். எந்த மரண கட்டில இருந்தும் மறுபடியும் வாழ்வை கொடுக்க நான் எனக்கு அதிகாரம் உண்டு. நீ விசுவாசித்தால் ஆகும். அப்ப இந்த பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் 24ஆம் வசனத்துல, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தம். ஏன் இவனுக்கு அந்த அவிசுவாசம் என்ற ஒரு சொல்ல வந்தது? என்ன, ஆண்டவர் ஏற்கனவே இந்த சீசர்களை பார்த்து சொல்லிட்டாரல்லோ, நீங்கள் விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன்னு சீசரை பார்த்து சொல்லிட்டார். இப்ப இந்த தகப்பனுடைய இருதயம் என்ன? எப்படியாவது இந்த பிள்ளைக்கு விடுதலை வேணும், என் பிள்ளைக்கு குணம் வேணும், சுகம் வேணும், என் பிள்ளை வாழ வேணும். அப்ப இந்த விசுவாசம் இல்லாத சந்ததி ஏற்கனவே சீசர்களை பார்த்து இயேசு சொல்லிட்டாரல்லோ. அப்ப சில நேரம் எனக்குள்ளேயும் அந்த விசுவாசம் இல்லாத குணமோ அந்த 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 தேவனை நம்ப முடியாத ஏதாவது ஒரு தன்மை இருந்துட்டா என் பிள்ளை குணமாகாமல் போயிடுவேன். அந்த ஏக்கம் அந்த தகப்பனுடைய இருதயத்துல இருக்குது.
அந்த தகப்பன் இப்ப கதறுகிறார். ஆண்டவர் சில நேரம் என்ற பிள்ளையை குணமாக்க முடியாமல் போய்விட்டால், என்னுடைய அவிசுவாசத்தின் தன்மையினால, என்னுடைய விசுவாச குறைவினால சில நேரம் அந்த என் பிள்ளை குணமாக முடியாமல் போய்விட்டாலும் என்றதற்காக உடனே என்ன கெஞ்சுகிறார், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சுகம் தருவீங்கன்னு சொல்லி நீங்க வாழ வைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனாலும் எனக்குள்ளாக ஏதாவது இந்த அவிசுவாச தன்மைகள், விசுவாச குறைவு இருந்தால் எனக்கு அதை நீங்கும்படி நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படியாவது ஒரு கதறல் என்று பாருங்க, எப்படியாவது என் பிள்ளை குணமாக வேணும், அவன் வாழ வேணும் என்று சொல்லி இந்த தகப்பனுடைய கதறலை பாருங்க. இதுதான் மெய்யான அன்பு, இதுதான் மெய்யான அன்பு. ஆனா அந்த தகப்பன் எப்படி கதறார் பாருங்க. அப்பொழுது சத்தமிட்டு சொன்னானா, அப்பொழுது சத்தமிட்டு சொல்ல அந்த கூடி ஒரு கூட்டம் நிற்குதான், அந்த ஜனங்கள் எல்லாம் மாறாங்க. 25ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது, இனி 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 இவனுக்குள் போகாது. அப்ப இடையில தான் இவனுக்குள்ள போயிருக்குது. அப்ப இனி இவனுக்குள் போகாது. அப்ப இந்த வெளியால போன ஆவி இனியும் வந்து அவனை வேதனைப்படுத்த முடியும். ஆனா ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இன்றைய நாளில் இந்த மகனுக்கு கொடுத்ததான இந்த சுகமும் விடுதலை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இது சுகம் என்று சொல்லி மாத்திரம் பலவீனத்தை மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய சகல விதமான எதிர்காலங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், எப்படிப்பட்டதான உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து வாழ்வாதாரத்துக்கான எந்த காரியமா இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்குள்ள சில நேரம் அவரை விசுவாசிக்க முழுமனதோடு விசுவாசிக்க முடியாத ஒரு தடைகள் இருந்தாலும் இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அப்படி ஒரு அவிசுவாசம் என்னிடத்தில் இருந்தாலும் அதை கூடி என்னை விட்டு நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நீங்க செய்ய வல்லவர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், நீங்க என்னுடைய வாழ்வு இதை செய்து நான் வாழும்படி நீங்க எனக்கு அந்த தகப்பன் கேட்டது போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டால் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஜனங்கூட்டமாய் அவன் சத்தமிட்டு சொன்னானா, அப்பொழுது ஜனக்கூட்டம் ஓடி வந்ததாம். கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னானா, உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு அழுகிறான். அப்ப ஜனக்கூட்டம் வந்துட்டுதான் அவனுடைய கண்ணீரை அந்த சத்தத்தை கேட்டு. ஆனா அதுக்கு முன்னால அவன் முழங்கால் படியிட்டு படிவா பாருங்க, உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். இன்னொரு வசனத்துல கிடக்குது, லூக்கா இன்னொரு புத்தகத்துல அவன் முழங்கால் படியிட்டு அழுதான் என்று சொல்லி. இது அவ்வளவு ஜனங்கள் மத்தியில். ஆனா சூழ நின்ற யாரா இருந்தாலும் அவனுக்கு தேவை என்ன, என்னுடைய பிள்ளைங்க விடுதலை. மனுஷர் பார்க்கிறார்கள், அவர்களால் விடுதலை தர முடியாதுன்னு அந்த தகப்பனாருக்கு தெரியும். அவர்கள் இன்று பார்ப்பார்கள், பார்த்து ஏதாவது சிரிப்பார்கள். அந்த மகன் படுற வேதனை, அந்த வாலிப மகன் விழுந்து உருண்டு பிரளயத்தில் எவ்வளவு ஒரு அவமானம், எவ்வளவு ஒரு 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 துக்கம், சக உறவுகளின் மத்தியில் எவ்வளவு துக்கம், எவ்வளவு ஒரு அவமானம். அந்த மகனுடைய எதிர்காலத்தை குறித்து அந்த தகப்பன் தான் எவ்வளவு அவர்கள் இணைத்திருக்கலாம், எவ்வளவு கோட்டை கட்டி இருக்கலாம், கற்பனை பண்ணி இருக்கலாம். அதே போலதான் உங்களுடைய வாழ்விலையும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலையும் நாங்கள் எவ்விதமாக நாங்கள் வாழ்ந்தாலும் என் ஆண்டவர் வாழ வைக்க வல்லவர். நான் ஒருவரும் இந்த பூமியில எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் இல்லாமல் இல்லை. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிளான் இருக்கு. நாங்கள் இப்படி வாழ வேணும், இப்படி செய்ய வேணும், இப்படி இருக்க வேணும், இப்படி கல்யாணம் செய்ய வேணும், இப்படி பிள்ளை பெற வேணும், இவ்விதமாக குடும்பங்கள் வாழ வேணும் என்று சொல்லி, அது மனிதன், அதுதான் வாழ்க்கை, அது குடும்பம். ஆண்டவர் ஒரு மனிதனை படைத்து இவ்விதமாக பெருக்கினவர் என்னன்னு சொன்னால் அது நாங்கள் வாழ்றது தானே வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை, வாழ்வு. அது ஒவ்வொரு மனுஷருக்கூடாகத்தான் வாழ்ந்து நிறைவேற வேண்டும். அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பின் ஊடாக நாங்கள் எந்த தடைப்பட்ட காரியத்தையோ வேதனைக்குரிய காரியத்தையோ எந்த விதமான ஒரு பாதகமான காரியத்தையோ நாங்கள் சந்தித்தாலும் நேரிட்டாலும் என் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த பரமபிதா அவருடைய அன்பு குமாரனை கொடுத்துட்டு சொல்லுகிறார், நான் நேச குமாரன், வெல்ல நான் பிரியமா இருக்கிறேன். பேரு சீசர்கள் மத்தியில் அவர் திரும்பவும் வெளிப்படுத்துகிறார்,
இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவருக்கு பிரியமாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்போ நேசகுமாரனுடைய அந்த அன்பு சாதாரணமான மனுஷர் மத்தியில் அவர் வெளிப்படுத்தினார். அந்த அன்பு தகப்பன், ஒரு தகப்பன் பிள்ளைக்காக கதறுகிற அந்த கதறுதலும், அந்த ஒரு வாலிப மகன் வாழ வேண்டிய காலத்தில் அவருடைய வாழ்வே கேள்விக்குறியான ஒரு நிலைமையில், சமுதாயத்தின் மத்தியில், குடும்பத்தின் மத்தியில், உலகத்தின் மத்தியில், இழப்பில் மத்தியில் அந்த மகனுடைய அந்த வேதனை அறிந்தவராய் என் ஆண்டவர் அந்த நாளில் அவர் விடுதலை கொடுத்தார். அந்த தகப்பன் சமுதாயத்தை பார்க்கல, கூடி நின்றவர்களை பார்க்கல. இன்றைக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கூடி நிற்பவர்களை பாராதீங்க, சமுதாயத்தை பாராதீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும். நாங்கள் கடந்த நாட்களில் இன்றைக்கும் குடும்பங்களை பார்த்திருந்தோமானால் நாங்கள் இந்த இடத்தில் நிற்க முடியாது. ஆண்டவர் தம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்தான். அந்த கல்வாரியின் சுவிசேஷம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இந்த தேவன் எங்கள் குடும்பங்களோ, எங்களை நேசித்தவர்களோ, எங்களை அறிந்தவர்களோ, நண்பர்களோ செய்ய முடியாததை என் ஆண்டவர் செய்தாரே. அந்த சுவிசேஷம், கல்வாரியின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த நேச அன்பு எங்களை அவரண்டை இழுத்தது. அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கும் உங்களை இந்த தேவன் அண்டையில் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அன்பைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். ஆண்டவருடைய அன்புதான் மெய்யான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, எதிர்பாராத அன்பு, எதிர்பாராத அன்பு. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, அவர் எதையும் கேட்கிறவர் அல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட இருதயம் உடையவர்களையும் அவர் நேசிக்கிறது. அவர் ஏற்கும் பலியாம் கனியோ காணிக்கைகள் இல்லையா. நாங்கள் எந்த கனியையும் அவரிடத்தில் கொண்டு போக வேண்டாம். அவருடைய சமூகத்தில் என்ன கனியாம்? நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட இருதயம். யாரெல்லாம் நறுங்குண்டு இருக்கிறார்களோ அவர் தம்முடைய சமூகத்தில் வந்து அந்த நொறுங்குண்டதான அந்த இருதயத்தை அவருடைய பாதபடியில் ஊற்றி விடும் பொழுது அதுதான் அவர் ஏற்கும் கனிகளாம், காணிக்கைகளாம். அப்பொழுது அவர் அந்த துருத்தியில சேர்த்து வைத்து அந்த கண்ணீருக்கு பதிலாக அதை அவர் ஜெபதூபமாக அவர் ஏறெடுத்து அதன் பதிலாக மனுஷர் மத்தியில் யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் அந்த கண்ணீரை ஊற்றினார்களோ, அந்த நொறுங்குண்ட ஆவி இருதயத்தோடு வந்து அவருடைய சமூகத்தில் நின்றார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய நாளிலும் நாங்கள் அற்பமான மனுஷராக இருந்தாலும் உலகத்தில் எவ்வளவோ கழிகிறார்கள், எவ்வளவோ காரியங்கள் கூட இந்த நாளை கழிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த இடத்தில் கொண்டு வரவில்லை. அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததே நாங்கள் வாழும்படி. அந்த அன்பு இன்றைக்கும் எங்களுக்குள்ளே இருக்கு. அந்த அன்பின் நிமித்தமாக தேவன் எங்களை இழுத்திருக்கிறார். அந்த அன்பு மெய்யான அன்பு, மெய்யான அன்பு. அது இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் எதிர்பார்ப்போம், அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன். அவர் ஜீவனுள்ள கிரியைகளாக உங்களுடைய வாழ்விலும் அந்த கிரியைகள் மூலமாக அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை, அவர் அன்புள்ள தேவன் என்பதை அவர் மகிமைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய மகத்துவமுள்ள அவருடைய பலத்த கரத்தினால அவர் உங்களை மூடி மறைத்து அவருடைய அந்த மேலான அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, மெய்யான அன்பை உங்களுக்கூடாக வைத்து அவர் உங்களை வாழ வைக்க, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான, நம்பி இருக்கிறதான எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக வழிநடத்தி உங்களுக்கான சகல காரியத்தையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கரங்களை தட்டி நாங்கள் எல்லாரும் தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை
பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் வானம் திறந்த இடம். எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏல் பெத்தேல் தேவனுடைய வீடு, எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஏல் பெத்தேல் ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீர். இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு. ஏல் பெத்தேல் வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.